நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய வசனத்தை நம்ம தியானிக்கலாம். ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஆண்டவரே, அடிமையை மறைத்து கர்த்தர் வெளிப்படுங்க. உங்க வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களோடு என்னோடு பேசுவீராக. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். நம்ம வசனத்தை தியானிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உண்மை சம்பவத்தோட, அம்மா சொன்ன மாதிரி ஒரு சின்ன உண்மை சம்பவத்தோட நான் தொடங்கிறேன். இங்கிலாந்து தேசத்துல லண்டன் மாநகர்ல சென்ட் பால்ஸ் சர்ச், ஒரு பெரிய கத்தீட்ரல் சர்ச் கட்டுறதுக்கான ஒரு பிளான் நடந்துட்டு இருந்தது. அதுல உள்ள இருக்கிற இன்டீரியர் ஒர்க் எல்லாம் சொல்றாங்கல்ல, சிற்பக்கலை, நுணுக்கமா நுட்ப கலை செய்யறதுக்கு கிறிஸ்டோபர் ரான் அப்படிங்கிற ஒரு டேலண்டான ஒரு மனிதர் இதுக்கு நியமிக்கப்பட்டிருந்தார். அந்த சென்ட் பால்ஸ் சர்ச் தொடங்குறதுக்கான பவுண்டேஷன் போடப்பட்டுச்சு. சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருந்தது. நிறைய தொழிலாளிகள் அதுல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ கிறிஸ்டோபர் ரான் ஒரு நாள், நம்ம இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு உள்ள வேலை இருக்கு, சும்மா என்ன செய்யறாங்கன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போனார். எல்லாம் பிஸியா அந்த வேலை நடந்துட்டே இருந்துச்சு. ஒருத்தர் அப்படியே செங்கலை தூக்கிட்டு போனாரு, ஒருத்தர் பெரிய குழிய தோண்டினாரு, ஒருத்தர் மண்ணையும் சிமெண்ட்டையும் குழைச்சிட்டு இருந்தாரு, ஒருத்தர் தண்ணி எடுத்து பூசின இடங்கள்லாம் தெளிச்சிட்டு இருந்தாரு. இதெல்லாம் பார்த்துட்டே இருந்தோடனே கிறிஸ்டோபர் ஒரு தொழிலாளியை கூப்பிட்டு கேட்டாரு, ஐயா நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே அவர் சொன்னாரு, ஐயா என் வயிற்று பொழப்புக்கு ஏதோ ஒரு வேலை, இது ஒரு வேலை, அதை செஞ்சுக்கிட்டு இருக்கையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செங்கலை தூக்கிட்டு போயிட்டார். இன்னொரு தொழிலாளிகிட்ட அதே கேள்வியை கேட்டார். அவர் சொன்னாரு, நான் 10 எத்தனையோ கட்டடம் கட்டி இருக்கேன், 10ஓட 11 இது ஒரு கட்டடமா கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சார். இன்னொரு தொழிலாளிக்கு அதே வேலையை கேட்டார், அதே கேள்வியை கேட்டார். கேட்ட உடனே அவர் சொன்னாரு, இது ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு கத்தீட்ரல் தேவாலயமா உருவாக்கப்பட போகுது, அதுல என்னோட பங்கு நான் செஞ்சிட்டு இருக்கேயா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சொன்னார். உடனே கிறிஸ்டோபருக்கு ஒரே சந்தோஷம். ஒரே வேலையை தான் செய்யறாங்க, ஒவ்வொரு கேள்வியை தான் நம்ம கேட்டோம், ஆனா ஒவ்வொருத்தருடைய மனநிலை எப்படி இருக்குது, இவர் எவ்வளவு அழகா ஒரு பெரிய உலக புகழ்பெற்ற ஒரு தேவாலயத்தை கட்டுறதுல என்னோட பங்கை நான் செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சாராம். இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்களா இருக்கட்டும், இங்க நின்று கொண்டு இருக்கிற நானா இருக்கட்டும், கிறிஸ்துவுக்காக ஒரு கட்டிடத்தை, குடும்பம் என்கிற கட்டிடத்தை நம்ம கட்டிக்கொண்டே இருக்கிறோம், கட்டிக்கிட்டே இருக்கும். திடீர்னு நீங்க என்ன செய்றீங்க, நிறைய நேரத்தில் நம்ம சொல்றோம், என்னங்க இந்த மனசுல கெட்டியாச்சு, கல்யாணம், 2 பிள்ளையும் பெத்தாச்சு, ஏதோ வாழ வேண்டியதான், ஆண்டவர் கூப்பிடுற நேரத்துல போக வேண்டியதான் அப்படின்னு தொழிலாளி மாதிரி சொல்லலாம். அன்னிட்ட சொல்லலாம், என்னங்க செஞ்சுட்டு இருக்கீங்க, இன்னைக்கு ஃபுல்லா இந்த பிள்ளைகளை துணியெல்லாம் துவைச்சுக்கிட்டு இருக்கேன், யூனிஃபார்ம் சேர்ந்து போச்சு, பாத்திரத்தை விளக்கணும், துணியை துவைக்கணும், வீட்டை பெருக்கணும், சமைக்கணும், ஐயோ இந்த வேலையதாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அல்லது அந்த 3வது தொழிலாளியை போல சொல்லலாம், ஆண்டவருக்குன்னு சொல்லி, தேவனுக்குன்னு சொல்லி ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை பெற்று ஆண்டவருக்காக அவருடைய ஊழியத்தை செய்யும்படி ஒரு அழகான குடும்பத்தை கட்டுறதுல ஏன் வேலையை நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம். இன்றைக்கு நம்ம இந்த ஆலயத்தை விட்டு கடந்து போகும்போது நம்முடைய உள்ளத்துல என்ன வரணும்னு என்னுடைய விசுவாசம், என்னுடைய ஆசை என்னன்னா, நம்முடைய குடும்பத்தின் காரியங்களை சந்தோஷத்தோடு செய்கிற ஒரு காரியம். ஒருவேளை இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், இந்த காரியத்துல என் குடும்பத்தை கட்டுகிற வேலையில ஒரு பெரிய பங்கு, எழுப்புதலின் ஒரு பங்கா நான் என்னுடைய குடும்பத்துல என் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏனோ செய்யறேன், ஏனோ இந்த மனுஷனை கெட்டியாச்சு, ஏனோ இந்த பிள்ளைய பெத்தாச்சு, ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு போவோம்யா அப்படிங்கிறதுக்காக இல்ல. தேவன் நியமித்த ஒரு திட்டத்தின்படி ஒரு கணவனுக்கு ஒரு மனைவியாக வாழ்க்கைப்பட்டு அவர் நியமித்த ஒரு கிராமத்துல வச்சு அவர் சித்தத்தின்படி பிள்ளைகளை கொடுத்து அவர்களை கர்த்தருக்கேற்ற வளர்த்தில தேவ பக்தி உள்ளவர்களா வளர்க்கும்படி ஆண்டவர் அந்த குடும்பத்தை கட்டுகிற ஒரு பெரிய பொறுப்பை உங்களையும் என்னை நம்பி தந்திருக்கிறார். நம்ம நிறைய நேரம் நினைச்சிருக்கோம், எங்க அம்மா எப்படியோ 10 பவுன் 20 பவுன் போட்டு தள்ளி விட்டு போயிடுச்சியா இந்த கழுங்கடியில அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா இல்ல, ஆண்டவர் பெரிய பொறுப்போட ஆண்டவர் இங்க உங்களை வைத்திருக்கிறார் என்பதுதான் 100க்கு 100 உண்மை. அப்ப நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், ஒரு குடும்பத்தை கட்டி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்ம கொஞ்ச நேரம் என்ன தியானிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த வசனத்தை வாசித்துட்டு நம்ம தியானிக்கலாம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீதிமொழிகள் 14:1 என்ன சொல்கிறது? புத்தியுள்ள ஸ்திரீயோ தன் வீட்டை கட்டுகிறாள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம், எப்படி ஒரு பெண்களாகி இருக்கிற நீங்களும் நானும் ஒரு குடும்பத்தை கட்ட முடியும். புத்தியுள்ள ஒரு பெண்ணா ஒரு குடும்பத்தை கட்ட முடியும். புத்தி இல்லாத பெண்ணா இருந்தா நம்ம எப்படி ஒரு
அப்படின்னு சொல்லிதான் நம்ம இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இங்க இருக்கிற அனைவரும் கிட்டத்தட்ட நிச்சயமாக வேதத்தை வாசித்திருப்பீங்க. வேதத்தில் இருக்கிற சம்பவங்கள் எல்லாம் தெரியும். வாசிச்ச அக்காக்கு 14:1 எடுக்கிறதுக்கு முன்னாடி ஞாபகம் வந்துருச்சு, புத்தியுள்ள ஸ்திரியை பத்தி போட்டிருக்குது அப்படின்னு சொல்லி. அப்ப வேத வசனத்தை வாரந்தோறும் கேட்கிறவர்கள் தான் நம்ம இங்க உட்கார்ந்துருக்கோம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை எச்சரிப்பூட்டும்படி ஒரு சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு சொல்ல போகிறார். நம்ம குடும்பத்தை கட்டணும் அப்படின்னு சொன்னா, ஒரு பெண்ணா ஒரு குடும்பத்தை கத்தருக்கென்று ஒரு குடும்பத்தை கட்ட, தேவ பக்தி உள்ள ஒரு குடும்பத்தை கட்டணும் அப்படின்னு சொன்னா, முதலாவது ஒரு பெண் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். இது என்னங்க பெரிய விஷயமா? விருதுநகர்ல இருந்து வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேக்குறீங்களா அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. ஒருவேளை கிறிஸ்தவ பெயர்ல நம்ம இருக்கலாம், கிறிஸ்தவ குடும்பத்துல பின்னணியத்துல நம்ம வந்திருக்கலாம். ஆனா ரட்சிப்பு இல்லாத ஒரு பெண்ணால குடும்பத்தை கட்டவே முடியாது. தேவனுக்கென்று ஒரு பிள்ளைகளை வளர்க்க முடியவே முடியாது. ரட்சிக்கப்பட்ட அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கும் பட்சத்துலதான் நம்ம குடும்பத்தை தேவனுக்காக கட்ட முடியும். ஐயோ, என் பேர் கிறிஸ்டி தானே, என் பேர் ஜெபா தானே, என் பேர் ஜெபக்கினி தானே, என் பேர் சலோமி, என் பேர் தெபோரா, எல்லாமே நல்லதா இருக்கலாம். ஆனா உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்க உள்ளத்துல உண்டா? இன்றைக்கு அநேக இடங்கள்ல துணிகரமான பாவத்தை செய்துவிட்டு ஆலயத்திற்கு வருகிறவர்கள் இருக்கிறாங்க. துணிகரமாய் இருதயத்துல கடினப்படுத்தி கொண்டு இந்த காரியத்தை அவங்களுக்கு ஊருக்கே தெரியும், இந்த காரியம் இருந்து கொண்டே கம்யூனிட்டி சர்வீஸ் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், ரட்சிப்பு இல்லாத ஒரு பெண்ணினால குடும்பம் கட்டப்பட முடியாது. முதலாவது தேவை ரட்சிப்பு. ஐயோ, ரொம்ப கஷ்டமா? ஆண்டவரோடு உங்களுக்கு இருக்கிற உறவு இருக்குதா? வேதத்தை வாசிக்கிறீங்களா? கடவுளுக்கு பயப்படுகிற பயம் இருக்கா? ஒருத்தங்களை ஒரு துணிந்து ஒரு வார்த்தையை பேசும்போது, ஐயோ இந்த வார்த்தையை இல்லாததை சொல்றோமே, நல்லது தீய காரியத்தை சொல்றோமே, நடக்காத ஒரு காரியத்தை உங்ககிட்ட சொல்றோமே, ஒண்ணுமில்லாத காரியத்தை பெருசுபடுத்தி சொல்றோமே அப்படின்னு இருதயத்துல ஒரு மனசாட்சி, குத்தாத மனசாட்சி இருக்கிறதா? எல்லாத்தையும் துணிகரமாய் செய்கிற வாழ்க்கை இருக்கும் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே இன்றைக்கு ரட்சிக்கப்படும், இன்றே ரட்சணிய நாள். ஒருவேளை யாருக்கும் தெரியாத வாழ்க்கை, அந்தரங்க வாழ்க்கையில பாவம் இருந்துச்சுன்னு சொன்னா, இன்றைக்கு எத்தனையோ திருமணமான ஆண்கள் பெண்கள் பாவத்துல விழுகிறத அன்றாடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் கொடுத்த அழகிய இல்லத்தை உடைத்து விடுவதை பிசாசு எத்தனையோ விதத்துல போராடுவான். கண்களின் மூலம் போராடுவான், மாமிசத்தின் இச்சை மூலம் போராடுவான். அதுக்கு ரட்சிக்கப்படலன்னு சொன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லைன்னு சொன்னா, எளிதாக அந்த காரியத்துல நம்ம விழுந்து விடுவோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ரட்சிப்பு இருக்கும் போதுதான் குடும்பத்தை நம்ம கட்ட முடியும். அதுக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறவங்க ராகாப். யோசுவால வாசிக்கிறோம், அவங்க ஒரு பாவியான ஸ்திரீ. அவருடைய வாழ்க்கை நல்ல நடத்தையே கிடையாது. ஆனா அவங்க வேவுக்காரர்கள் 2 பேர் வரும்போது அவங்க சொல்றாங்க, உங்க தேவன மாதிரி ஒரு தேவன் இல்லைன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்க. அப்போ இந்த எரிகோ பட்டணத்தை நீங்க வந்து அழிக்கும் போது என்னுடைய குடும்பத்தை என்ன செஞ்சிருங்க, காப்பாற்றிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரட்சிப்பு, ஆண்டவரை விசுவாசிச்சது அவங்க குடும்பத்தை அந்த அழிவிலிருந்து காப்பாற்றியது. அந்த சிகப்பு நூல், இயேசுவின் ரத்தம் தொங்கப்பட்டது, அவருடைய பாவத்தை நீக்கி கழுவினது, அந்த குடும்பம் காக்கப்பட்டது. வேதத்துல வாசிக்கிறோம், ராகாபினுடைய சந்ததி இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேல் நடுவில் என்ன செய்யறாங்களா, குடியிருக்கிறாங்களாம். போவாசுடைய அம்மா யாரு? ராகாப். ராகாப் தான் போவாசுடைய அம்மா. போவாஸ் யாரு? ரூத்தை மணந்து கொண்ட அவர். போவாசுடைய மகன் ஓபே, ஓபேத்துடைய மகன் ஈசாய், ஈசாயுடைய மகன் தாவீது, தாவீதுடைய சந்ததியில தான் யார் வந்தா? இயேசு கிறிஸ்து வந்தாங்க. இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல சொல்லுகிற முதல் காரியம், மகளே உன் குடும்பத்துல எனக்கு பயப்படுகிற ஒரு சந்ததி உருவாகணும்னு நீ ஆசைப்பட்டானா, துணிகிற பாவத்திற்கு நீ இடம் கொடுக்காதே. ரட்சிப்பு கர்த்தருடையது. உண்மையா கர்த்தரை தேடுகிற இருதயம் வேணும். வேதத்தை வாசிச்சு கடலுக்கேன்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை பைபிளை தூசி தட்டி எடுத்துட்டு வந்து உட்கார்ந்து அதையும் திறக்கவே செய்யாம சும்மா ஒரு நடுப்பக்கத்தை திறந்து வச்சுட்டு காணிக்கைய போட்டுட்டு மூடி வைக்கிறதோட சரி, அடுத்த வாரம் தூக்குகிற வாழ்க்கை ரட்சிப்பின் வாழ்க்கை இல்ல. உண்மையா ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டிருந்தோம்னா, உள்ளத்துல பரிசுத்த ஆவியானவர் இருந்தாருன்னா, அந்த 7 நாட்கள் அவர் நம்மளை சும்மா இருக்க விட மாட்டார். ஜெபிக்க சொல்லுவார், வேதத்தை வாசிக்க சொல்லுவார், மத்தவங்களுக்கு உதவ சொல்லுவார், தீமையான வார்த்தைகளை பேசும்போது நம்மளை உணர்த்துவார். இருபுறமும் கருக்குள்ள பட்டையை நம்மகிட்ட பேசிக்கொண்டே இருக்கும். எல்லாம் வேலை வேலை வேலைன்னு ஓடி ஆண்டவரை மறக்கிறவங்களா நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா உண்மையான ரட்சிப்பின் அனுபவம் இல்லை.
இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உண்மையான ரட்சிப்பின் அனுபவம் இல்லை என்றால், துணிகர பாவத்திற்கு இடம் கொடுத்து கொண்டே இருப்போம் என்றால், ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இன்றைக்கு ஒரு நிமிடம் இருதயத்தை தாழ்த்தி, ஆண்டவரே, நான் என்னுடைய பேரெல்லாம் கிறிஸ்தவ பேரு தான்ப்பா, நான் வாரந்தோறும் சர்ச்சுக்கு வர்றேன்ப்பா, எங்க வீட்டுல 1க்கு 4 பைபிள் இருக்கு சுவாமி, ஆனா உண்மையான ரட்சிப்பு எனக்கு இல்ல, உண்மையான உங்களை தேடலும்ப்பா, உண்மையான வேதத்தை வாசிக்கலாம் ஆண்டவரே, ஒரு 5 நிமிஷம் கூட நான் முழங்கால் போட்டு நான் ஜெபிக்க நேரம் கொடுக்கலப்பா, என் வாய்க்கு வந்ததெல்லாம் நான் பேசுறேன்ப்பா, ஆலயத்துக்கு வரும்போது பரிசுத்தமா இருக்கிறது போல இருக்கிறேன், ஆனா வெளியே போகும்போது என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிறது கெட்ட வார்த்தை, கெட்ட கெட்ட இருதயத்தின் நினைவுகள் இருக்கு ஆண்டவரே, என்னை ரட்சித்திருங்க சொல்லி முதல் படி ஆண்டவருக்கு எடுத்து வச்சோம்னா, நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் குடும்பத்தை கட்டுகிற பொறுப்புல ஆண்டவர் உங்களை தூணா வைப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. 2வது காரியம், யாருடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளலாம்? ஒரு குடும்பத்தை ஒரு பெண் கட்ட வேண்டும், ஒரு குடும்பத்தின் சமாதானம், அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா, அந்த குடும்பம் சமாதானத்தோடு வாழுகிற குடும்பமா இருக்கும் அப்படின்னு சொன்னா என்ன காரியம் நமக்கே தெரியும். நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைங்க நல்லா இருந்துட்டாங்கன்னா வீடே எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். பிள்ளைங்க தப்ப வழியில போகும்போது, பிள்ளைங்க கீழ்ப்படியாத பிள்ளைகளா இருக்கும்போது, பிள்ளைங்க ஊர் சுத்துற பிள்ளைகளா இருக்கும்போது, கடவுளுக்கு பயப்படுகிற பயமே இல்லாம இருக்கும்போது, குடும்பத்தின் சமாதானம் என்ன செஞ்சிடும்? முழுசும் கெட்டு போயிடும். அந்த குடும்பத்தை கட்டணும் அப்படிங்கிறதுல பெரிய பங்கு இந்த பெண்களுக்கு என்ன இருக்குன்னா, பிள்ளைகளை வளர்க்கிறதுலதான் இருக்குது. ஆண்டவர் எனக்கு நினைவுபடுத்தின ஒரு வேதாகம பாத்திரம் யார் என்றால் ஐனிக்கையா. யார் இந்த ஐனிக்கையா? லோவிசாளுடைய மகன், தீமோத்தேயுனுடைய தாய் ஐனிக்கையா. லோவிசால் அவங்களோட பாட்டி. ஒரு தீமோத்தேயு அப்படிங்கிற ஒரு வாலிபனை கத்திற்கென்று வளர்த்த ஒரு தாய் ஐனிக்கையா. அவங்களை குறித்து வேத வசனங்கள் ஒரு 2 இடத்துலதான் இருக்கு. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்திலையும் 16ஆம் அதிகாரத்திலையும் அந்த காரியங்கள் எல்லாம் வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலையும் 2 தீமோத்தேயுலயும் இருக்குது. இந்த வசனங்களை எல்லாம் தியானிக்கும் போது உண்மையாகவே என்னுடைய இருதயத்துல ஒரு சந்தோஷம் பற்றி கொண்டது. உங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று எம்மாவூர் சீஷர்கள்ட்ட சொல்றத போல அந்த வசனங்களை தியானித்த போது அப்படி ஒரு காரியம் என்னுடைய உள்ளத்துல இருந்தது. என்ன அப்படின்னு சொன்னா, ஐனிக்கையால் ஒரு யூத பெண்மணி. எல்லாரும் வேதத்தை அறிஞ்சவங்க இந்த ஐனிக்கையால குறிச்சு நம்ம வாசிப்போம். ஆனா இந்த நேரத்துல நீங்க கவனமா கவனிக்கும்படி உங்களை அன்பா நான் கேட்டுக்கிறேன். ஐனிக்கையால் ஒரு யூத பெண்மணி. இந்த யூத பெண்மணிக்கு ஒரு கிரேக்கனான ஒரு கணவன் திருமணம் முடிக்கிறாங்க. என்ன ஒரு இக்கட்டான சூழ்நிலைன்னு தெரியல, என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஒருவேளை விரும்பி முடிச்சாங்களா என்னன்னு தெரியல, ஒரு கிரேக்க மணமகனே அவங்க மனம் முடிக்கிறாங்க. அப்போ அந்த குடும்பத்தினுடைய முக்கியமான காரியங்கள்ல முடிவெடுக்கும் போதெல்லாம் 2 பேருக்கும் கரகரன்னு என்ன வந்திருக்கும்? பிரச்சனை வந்திருக்கும். இவங்க யூத முறைப்படி இருக்கணும்னு நினைப்பாங்க, அவர் கிரேக்க முறைப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பார். ஆனா கிரேக்கனான தீமோத்தேயுடைய தகப்பன் அவருடைய விருப்பப்படிதான் தீமோத்தேயுவை வளர்த்தார். அவரு யூத முறைப்படி வளர்க்கறதுக்கு ஐனிக்கையாட்ட ஒப்பு கொடுக்கவே இல்லை தீமோத்தேயுவை. ஏன்னா ஒரு யூத பிள்ளை பிறந்ததுன்னா 8வது நாள்ல விருத்த சேதனம் பண்ணப்படும். தீமோத்தேயுக்கு விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை அப்படின்னு சொல்லி பவுல் ஊழியத்திற்கு கூட்டிட்டு போகும்போது அவர் சொல்லுறார். அப்போ விருத்த சேதனம் பண்ணப்படல. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரேக்கனான அந்த தகப்பன் தன்னுடைய மகனை யூத முறைப்படி வளர்க்க ஒப்பு கொடுக்கவே இல்லை. அவரோட விருப்பப்படிதான் அந்த தீமோத்தேயு வளர்க்கப்பட்டார். ஆனா இந்த ஐனிக்கையால் வீட்டினுடைய சூழ்நிலை எல்லாம் முற்றிலும் மாறுபட்ட சூழ்நிலையா இருந்தாலும் தீமோத்தேயுவுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிற ஒரு தாயா இருந்தா. விசுவாசத்தை அவருடைய இருதயத்துக்குள்ள பொதிந்து வச்சுட்டா. ஆண்டவரை பத்தின காரியத்தை பொதிந்து வச்சுட்டா. அப்போ ஒருவேளை யோசித்து பாருங்க, ஐனிக்கையால் அவனுக்கு விசுவாசத்தை ஊட்டி வளர்த்திருந்தாலும் அவனுடைய நடக்க அதை போல இல்லைன்னா அவனுக்கு அது கிரியை செஞ்சிருப்பான் அவனுடைய இருதயத்துல இல்ல. அப்போ அவ ஜெபிக்கிற ஒரு தாயா இருந்திருக்கிறா. ஆண்டவருடைய நியாயப்பிரமாணங்களின்படி நடக்கிற ஒரு தாயா இருந்திருக்கிறா. தன்னுடைய கணவன் கிரேக்கனா இருந்தாலும் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனைவியா இந்த ஐனிக்கையால் இருந்தது. அவளுடைய நடத்தை, அவ கற்றுக் கொடுத்த விசுவாசம் தீமோத்தேயுனுடைய இருதயத்துல பலமா என்ன செஞ்சிச்சு இருந்துச்சு. குடும்ப சூழ்நிலை சாதகமே இல்லை. அந்த சூழ்நிலையிலும் தீமோத்தேயுக்கு விசுவாசத்தை ஊட்டிட்டார். சமுதாய சூழ்நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்துல குறிச்சு வச்சுக்கோங்க, நீங்க வாசிங்க. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்துல 6ல இருந்து இருக்கிற வசனத்துல பவுல் ஃபர்ஸ்ட் தடவை அந்த லீஸ்திராங்கிற பட்டணத்துக்கு வர்றாரு. அங்கதான் ஐனிக்கையால் இருக்கிறாங்க. அந்த பட்டணத்துக்கு வரும்போது அது ஒரு விக்கிரகங்களினால் நிறைந்த பட்டணம்.
மெர்க்குரி அவங்களதான் பவுலியும் பர்னபாவையும் பார்த்து கடவுள்னு சொல்லி அந்த உடவனை உயிர்ப்பிச்சது நிமித்தம் எழுந்து நடக்க செய்த நிமித்தம் இவர் தான் கடவுள்னு அங்க இருக்கிற பூஜாரி சொல்லிடுறாரு. விக்கிரகங்களினால நிறைந்த ஒரு பட்டணமா தான் இருக்குது. அடுத்து 2-3 ஆண்டுகள் கழித்து மறுபடி செகண்ட் மிஷனரி ஜேர்னியா வர்றாரு. அதே லீசிராக்கு பவுல் வர்றாரு. அதை குறிச்சு போடப்பட்டிருக்குது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல 1-3 வசனங்கள். குறித்துக் கொள்ளுங்க, நீங்க பொறுமையா வீட்டுல போய் வாசிங்க. அப்போ ஒரு அழகான ஒரு சபை, ஒரு வீட்டு சபை உருவாயிருக்கு. அதுலதான் போடப்பட்டிருக்கிறது ஐனிக்கேயா லோவிசால் விசுவாசம் உள்ள ஸ்திரீகளா இருந்தாங்க. அதுல ஒரு வாலிபன் இருந்தான் தீமோத்தேயுன்னு. அவன் அங்க இருக்கிற சகோதரர்களினால் நற்சாட்சி பெற்றவனா இருந்தான். அவனை நான் ஊழியத்துக்கு என்ன செஞ்சுட்டு போறேன், அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லுகிறத நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். அப்போ இதுல இருந்து ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, குடும்ப சூழ்நிலை சாதகமே இல்லை. சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலையில சமுதாயத்தின் சூழ்நிலையும் சாதகமே கிடையாது. அந்த சூழ்நிலையில ஐனிக்கையால் தீமோத்தேயுவை கர்த்தருக்கென்று ஒரு உத்தம விசுவாசத்துல வளர்த்தாங்கன்னா, இன்றைக்கு உட்கார்ந்து இருக்கிற நீங்களும் நானும் குடும்பத்தின் சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமா இருக்கிற சூழ்நிலையில நம்முடைய பிள்ளைகளை எப்படி கர்த்தருக்கென்று வளர்க்கிறோம்? ஆண்டவர் நம்மிடத்துல கேள்வி கேட்கிறார். பிள்ளைகளை வேதத்தை வாசிக்கிறதுக்கு உற்சாகப்படுத்துறோமா? ஆலயத்துக்கு வர்றதுக்கு உற்சாகப்படுத்துறோமா? இன்னைக்கு என்ன செய்தி கேட்ட கொடுத்தாங்க, அதை நீ சொல்லு பார்க்கலாம்னு சொல்லி நம்ம கேட்கிறோமா? இன்னைக்கு நீ பைபிள் வாசியா, ஸ்கூலுக்கு கிளம்புற பிள்ளை பைய எடுத்துட்டு சாப்பிட வரும்போது இன்னைக்கு பைபிள் வாசியா, ஜோமுன்னியான்னு கேட்கிறோமா? பைபிள் வாசிக்க நீ முதல்ல போய் வாசி, பள்ளிக்கூடத்துக்கு லேட்டான பரவாயில்ல அடி வாங்கு, போய் வாசி அப்படின்னு சொல்றோமா? இல்லடா வேகமா போ, சாயந்தரமாவது வந்து வாசி. காலையிலே வாசிக்காதே, சாயந்தரம் எப்படி வந்து வாசிக்க போறா? கட்டாயம் வாசிக்க மாட்டான். அந்த சூழ்நிலையில கிரேக்கனை கல்யாணம் முடிச்சு விருத்த சேதனம் கூட பண்றதுக்கு உரிமை இல்லாத ஒரு சூழ்நிலையில ஐனிக்கையால் உத்தம விசுவாசத்தை தீமோத்தேயுக்குள்ள கற்றுக் கொடுத்து பொதிந்து வைத்து விட்டாங்க. இன்னைக்கு எவ்வளவு சாதகமான சூழ்நிலையில நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆனா பிள்ளைகள் எப்போதும் போனும் கையுமா தானே இருக்கிறாங்க. கேட்டா சொல்லிடுவோம், அவனுக்கு ஆன்லைன் கிளாஸுங்கிறோம், அதுங்கிறோம், ரொம்ப நேரம் படிச்சுட்டு அவனுக்கு கொஞ்ச நேரம் விளையாடணும்னு நினைக்கிறோம். ஆண்டவருக்குள்ள வளர்க்கறதுக்கு நம்ம என்ன பிரயாசம் எடுத்திருக்கிறோம்? யோசிச்சு பார்ப்போம். ஆண்டவர் சொல்றார், மகளே, உன் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னா, எதிர்காலத்துல உன் குடும்பம் ஆசீர்வாதமா சமாதானத்தோட இருக்கணும்னு சொன்னா, இன்றைக்கு உன்னுடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுத்து விடு. பிள்ளைக்கு கவலைப்பட்டுற கூடாதுன்னு நினைக்கும். இப்படி கோபத்துல பேசிட்டு அவன் கோபிச்சுக்கிட்டு போயிருவான். மத்தியானம் சாப்பிட மாட்டான், சாப்பிடாம இருக்கட்டும், என்ன செத்தா போயிருப்பா, ஒரு நேரம் சாப்பிடலன்னா ஏன்டா அப்படின்னு அரட்டி கேட்டுட்டோன்னு கோபிச்சுக்கிடுவோம். அவன் எங்கிட்டாவது போய் காடு கரன்னு உட்கார்ந்துக்கிடுவோம். உட்கார்ந்துட்டு போறான், எங்க வரப்போறான், இங்கதானே வரணும். நிறைய நேரத்துல எப்படி அப்ப யார் ஏடி வந்து அவருடைய பிள்ளைகளை தட்டி ரொம்ப கேட்காத மாதிரி நம்ம பிள்ளைகளை வளர்க்கிறவங்களா இருக்கிறோம். ஆசாரியன் தான், பிரதான ஆசாரியன் தான். ஆனா பிள்ளைங்க மனம் போல போக்குல போகிறத கூட கர்த்தர் என்ன செய்யறாரு, செய்யட்டுப்பான்னு சொல்ற ஏலியை போல நம்ம காணப்படுகிறோம். ஒருவேளை அந்த தீமோத்தேயு 20 வயசுல பவுலோட சேர்ந்து போயிருக்கலாம் வாலிபனா. அந்த 1-20 ஆண்டுகள் அந்த உத்தம விசுவாசத்தை தீமோத்தேயுவுக்கு ஊட்டினான். ஒருவேளை 100 ஆண்டு அவ பிரசங்கம் பண்ணியிருந்தா கூட இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்க முடியாது. நம்ம வீட்டிலேயே இருந்து பிள்ளைகளை கவனிக்குமே, கை நிறைய சம்பாதிக்க போக முடியலையே, வீட்டிலேயே இருக்க வேண்டியது இருக்கே நினைக்கவே நினைக்காதீங்க. ஐனிக்கையால போல தீமோத்தேயுக்களை உருவாக்கி விடுங்க. ஆண்டவருக்கு என்று பிள்ளைகளை நீங்க உருவாக்கி விடுங்க. அண்ணா பிள்ளை பிறப்புங்கிற நம்பிக்கை வருகிறதற்கு முன்பதாகவே ஆண்டவரே என் பிள்ளைய உங்களுக்குன்னு ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்தாங்க. இன்னைக்கு நிறைய நேரத்துல நிறைய சாக்கு போக்க சொல்றோம். பிள்ளை ஏன் ஆண்டவருக்கு ஏற்றப்படி நடக்க முடியல, ஏன் சொல்லு கேட்க முடியும், எங்க வீட்டுக்கார் சரியில்லைங்க, எங்க குடும்ப சூழ்நிலை சரியில்லைங்க, எங்க ஊரு சரியில்லாதுங்க, சேர்க்க சரியில்லைங்க, நண்பர்கள் சரியில்லைங்க, எத்தனை சாக்கு போக்குகளை சொல்றோம். ஐனிக்கையார் சொல்லிருக்கலாம்ல, எங்க வீட்டுக்கார் கிரேக்கருங்க, எங்க சூழ்நிலை சரியில்லை என் பிள்ளைய கர்த்தருக்குன்னு வளர்க்கறதுக்கு, எங்க குடும்பம் எங்க சமுதாயம் சரியில்லைங்க, அது ஜூபிட்டர் சர்ச் தான் இருக்குதாங்க, அங்க ஆலயத்துக்கு எங்க கிறிஸ்தவங்க யாருமே கிடையாது, ஆண்டவர் அறிஞ்சவங்க யாருமே கிடையாது, எதுவுமே இல்ல. குடும்பத்தின் சூழ்நிலை சாதகமா இல்லைனாலும் விசுவாசத்தை ஊட்டி வளர்த்தான். இன்னைக்கு உங்களுடைய கணவர் உங்கள் பிள்ளைகளோடு உட்கார்ந்து நேரம் செலவழித்து ஆண்டவருக்குள்ள வழிநடத்த முடியலையா? அவர் காரணம் காட்டாதீங்க, சூழ்நிலையை காரணம் காட்டாதீங்க, நண்பர்களை காரணம் காட்டாதீங்க. ஆண்டவருக்கென்று உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க இன்றைக்கு நிச்சயமாய் நீங்க உங்க உள்ளத்துல ஒரு தீர்மானத்தை எடுத்தீங்கன்னா நிச்சயமாய் கர்த்தருக்கென்று ஒரு பெரிய சந்ததி உருவாகும். ஹல்லேலூயா. நிச்சயமாய் உருவாகும். ஐயோ பொல்லாத உலகம் நம்ம இருக்கிற உலகம், எப்படி ஆண்டவருக்கென்று நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க? அண்ணாள் அவருடைய பிள்ளைய வளர்த்தா கர்த்தரை நம்பி அந்த ஓப்படி பெனகாசு இருக்கிற இடத்துல விட்டான். யோகபேத் மோசைய வளர்த்தா
கத்தரை நம்பி அந்த நதியில விட்டார். நம்மளும் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கைகள்ல இருக்கிற களிமண், எப்படி வேணாலும் அவர்களை நம்மளை உருவாக்குறதுக்கு நமக்கு உரிமை இருக்கிறது. எப்படி வேணாலும் அவர்களுக்கு நம்ம விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கலாம். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை உருவாக்கி களிமண் அவங்க நம்ம கைக்குள்ள இருக்கிறாங்க. நம்ம கைக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்ம கத்தருக்கேற்ற பயத்தை நம்மளை உருவாக்கிட்டோம்னா கத்தரை நம்பி உலகங்கிற நதியில விட்டுறலாம். கத்தரை நம்பி அந்த சீரவாங்கிற அந்த தேவாலயத்துல விட்டுறலாம். நம்ம உருவாக்கிட்டோம் நினைச்சா அந்த படியை நம்ம செஞ்சுட்டோம்னா கத்தரை நம்பி தைரியத்தோட விட்டுறலாம். அண்ணானதான் செஞ்சாங்க, கத்தரை நம்பிதான் விட்டாங்க. அவளுக்கு ஓப்பனை பிணக்கா செஞ்ச அட்டூழி எல்லாம் தெரியும், எல்லாம் தெரிஞ்சு கத்தரை நம்பி விடுறாங்க. இந்த நைல் நதியில விடுறோமே என் பிள்ளைக்கு என்ன ஆகுமோ இல்ல, கத்தரை நம்பி விட்டாங்க. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களிடத்துல சொல்லுகிற காரியம், குடும்பத்தை உருவாக்க வேண்டிய நாம் கத்தரை நம்பி நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கி இந்த பொல்லாத உலகத்துக்குள்ள விட்டாலும் அங்கேயும் நம்ம பிள்ளைங்க ஆண்டவருக்காக ஜெபிப்பாங்க, நிச்சயமா ஜெபிப்பாங்க. ஜெபிக்க அந்த ஏலியினுடைய வீட்டுல ஜெபிக்கிறவங்க யாரும் இருந்த மாதிரி தெரியல. ஓப்பனி பிரகாசுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு. ஆனா அவங்க ஜெபிக்கிற தாய்க்கு பிறந்த சாமுவேல் ஜெபிக்கிறவனா இருந்தான். இஸ்ரவேலருக்காக நான் ஜெபிக்கிறவனா பாவம் செய்கிறவனா இருப்பேனேன்னு சொல்லி முறையிடுகிற ஒரு மனுஷனா அந்த சாமுவேல் இருந்தான். ஜெபிக்கிற தாயா இருக்கீங்களா? உங்க பிள்ளை உங்ககிட்ட இருந்து ஜெபத்தை கற்றுக்கொள்ளும். ஜெபிக்கிற தாய்க்கு பிறந்த பிள்ளை ஜெபிக்கிறவனா தான் இருப்பான். வாய் பேசி தேவையில்லாத காரியங்களை பேசி வீட்டுல சண்டை சச்சரவுகளையே பார்த்து கொண்டே நம்ம பிள்ளைங்க வளர்ந்ததுன்னா அவங்களுடைய இன்பான் கேரக்டர், அவங்களுடைய சுபாவம் அவர்களையும் அறியாம அதே மாதிரிதான் இருக்கும். நம்ம செல்லுன்னு நம்ம வீட்டுக்காட்ட குடும்பத்தினர்கிட்ட விழுற மாதிரிதான் அவனும் பேசுவான். அவன் இதை கற்றுக்கொண்டது நம்ம மூலம் தான். நம்ம குடும்பத்துல நம்முடைய தாயாய் உங்களுடைய பங்களிப்ப நீங்க ஆண்டவருக்கென்று செலுத்தும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு அவிசுவாசியா இருந்த ஒரு கணவனை கல்யாணம் பண்ணி இருந்தோம், விசுவாசத்தை ஐனிக்கையா காத்துக்கொண்டார். இதுல அநேகருக்கு விசுவாசியான கணவர் இருக்கிறாங்கல்ல, விசுவாசத்தை காத்துக்கொள்ள போராடும். பிள்ளைகளை வளர்க்கறதுல, குடும்பத்தை கட்டுறதுல ஆண்டவரை இன்றைக்கு ஐனிக்கையால போல நான் என்னை ஒப்பு கொடுக்கேன், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். இன்னும் குடும்பத்தை சீரழித்த பெண்கள், கைகளினாலே இடித்து போட்ட புத்தி இல்லாத பெண்கள் வேதத்தில் இருக்கிறாங்க. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் யாருக்கு ஞாபகம் இருக்கு? அதுல யாரை பத்தி போட்டிருக்கோம்? லோத்துவினுடைய குடும்பத்திற்கு அந்த சோதம் குமாராவினுடைய அழிவை குறித்து போடப்பட்டிருக்கும். லோத்துவின் மனைவியை குறித்து போடப்பட்டிருக்கு. தன்னுடைய ஞானமற்ற செயலினால குடும்பத்தை தன்னுடைய கைகளினாலே இடித்து போட்ட ஒரு பெண்மணியா தான் நம்முடைய கண்களுக்கு முன்பாக செய்யறாங்க தெரியுறாங்க. ஐனிக்கையாளுக்கு குடும்பத்தின் சூழ்நிலையெல்லாம் சாதகமே இல்லை. ஆனா உத்தம குமாரனாகி தீமோத்தேயுவை உருவாக்கிட்டாங்க. ஆனா இந்த லோத்தின் மனைவிக்கு குடும்பத்தின் சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமா இருந்துச்சு. நீதிமானான கணவன், ஆபிரகாமுக்கு மருமகளாக கூடிய ஒரு வாய்ப்பு, தேவனுடைய நண்பனாகிய ஆபிரகாம் வீட்டு பக்கத்திலே கூடாரங்கள்ல வசிக்கிற ஒரு கிருபை, தேவதூதர்களை கண்ணார பாக்குற ஒரு சான்ஸ், தேவதூதர்களை கைய பிடிச்சு கூட்டிட்டு போகிற ஒரு வாய்ப்பு, இத்தனை ஆவிக்குரிய சாக்கியங்கள் அனைத்தையும் பெற்றிருந்தும் தன்னுடைய குடும்பத்தை அவள் இடித்து போட்டவளாய் மாறிவிட்டாள். மோவாப், அம்மோன் என்கிற 2 அருவருக்கத்தக்க சந்ததி தோன்றுவதற்கு காரணமாய் இந்த லோத்துவின் மனைவி மாறிவிட்டாள். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல சொல்லுகிற காரியம், மகளே, உனக்கும் ஆவிக்குரிய காரியங்கள் அநேகம் கிடைத்திருக்கலாம். நீதிமானான ஒரு கணவன் இருக்கலாம். ஆபிரகாமை போன்ற நம்ம கல்யாணமாகி போன குடும்பம் ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு குடும்பமாய் இருக்கலாம். ஆண்டவருடைய சத்தத்தை எப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு குடும்பத்தில் இருக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற தேவ மனிதர்களோடு வாசம் பண்ணுகிற ஒரு ஆவிக்குரிய சூழல் இருக்கலாம். நல்ல ஆவிக்குரிய நண்பர்கள் இருக்கலாம். ஆனாலும் உங்களுடைய என்னுடைய இருதயம் உலகத்தை பார்த்து திரும்பிச்சேன்னு சொன்னா நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் சீரழிந்து குடும்பத்தை கட்டவே முடியாது. 19ஆம் அதிகாரத்துல போடப்பட்டிருக்கிறது, லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானார். லூக்காவில இயேசு கிறிஸ்து அதை பற்றி கூறும்போது சொல்கிறார், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். நினைச்சு கொள்ற அளவுக்கு அவன் என்ன பெரிய காரியத்தை செஞ்சா? பின்னாடி திரும்பி பார்த்தது அவ்வளவு பெரிய குற்றமா? அது அவ்வளவு பெரிய பாவமா அப்படின்னு நம்மளுக்கு தோணலாம். ஆனா அவ பின்னாடி திரும்பி பார்த்தது ஒரு சின்ன காரியம்தான். ஆனா அது அவளுடைய உலகத்தின் மேல அவ வச்சிருந்த ஆசா பாசத்தை அது காட்டிருச்சு. பின்னாடி திரும்பி பார்த்தது சின்ன விஷயம்தான். ஆனா அது கீழ்ப்படியாமைய வெளிக்கொண்டு வந்துருச்சு. அவ பின்னாடி திரும்பி பார்த்தது சின்ன விஷயம்தான். ஆனா அது அவளோட அவிசுவாசத்தை காட்டிருச்சு. அவ பின்னாடி திரும்பி பார்த்தது சாதா விஷயம்தான். ஆனா அவ உலகத்தின் மேல எவ்வளோ அன்பு வச்சிருக்கா.
அப்படிங்கறத காட்டிருச்சு. கிறிஸ்தவ ஐக்கியத்துல நம்ம இருக்கலாம், ஒரு கிறிஸ்தவ கிராமத்துல இருக்கலாம், எல்லா ஆவிக்குரிய நன்மைகளையும் நம்ம பெற்றிருக்கலாம், நிறைய புத்தகங்களை படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு இருக்கலாம், ஆண்டவருக்காக வாழுகிற ஜனங்களோட ஐக்கியம் கொண்டு இருக்கிற சூழ்நிலை நமக்கு இருக்கலாம். ஆனா உலகத்தை குறித்த வாஞ்ச, உலகத்தின் மேல ஆசை, அவங்கள போல நம்ம வாழ முடியலையே, அவங்கள போல நம்ம இருக்க முடியலையே, என்னாச்சு ஆண்டவர் அடிப்பேன்னு சொன்னாரே அது அழிஞ்சிருச்சா, என்னாச்சுன்னு திரும்பி பார்த்தா, அதாவது அவ லோத்துவின் மனைவினுடைய சரீரம் சோதோம் குமாரா விட்டு வெளியே வந்துருச்சு. ஆனா அவ இருதயம் எங்கதான் இருந்தது? சோதோமுக்குள்ளதான் இருந்துச்சு. அதனாலதான் இருதயம் எங்க இருக்கோ அங்கதான் அவ கண்ணு என்ன செஞ்சிருச்சு? போயிருச்சு. இன்றைக்கு ஆண்டவர் இங்க லோத்திவின் மனைவியின் மூலம் நம்மளை எச்சரிக்கிறார். மகளே, உனக்கு நிறைய ஆவிக்குரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறேன். உன் குடும்பத்தை கட்டக்கூடிய எல்லா ஸ்லாக்கியமும் இருக்குது. ஆனா உலகம் விட்டு வந்த காரியங்கள், விட்டு வந்த சொந்தங்கள், அதாவது விட்டு வந்த கலாச்சாரங்கள், விட்டு வந்த இந்த முறைமைகள், பாரம்பரியங்கள் எல்லாத்தையும் நினைச்சு நான் இதை செய்யலன்னா யாரு என்ன நினைப்பாங்களோ, அதுவாயிருமோ இதுவாயிருமோ என்று சொல்லி நினைத்து பின்னாடி திரும்பி உலகத்தையும், உலகத்தின் ஆசை இச்சைகளையும், விருப்பத்தையும், கண்களின் காரியங்களையும், இருதயத்தின் இச்சையும் பெருமையை நம்ம பார்த்து திரும்பணும்னு சொன்னா நம்முடைய பிள்ளைகள் நிச்சயமாய் அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு குடும்பமாய் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆண்டவர் சொல்ற, உனக்கு சிம்பிளான காரியத்தை சொன்னேன்ப்பா. ஆபிரகாம் பரிந்து பேசி உன் குடும்பத்தை காப்பாற்ற சொல்லி இருக்கிறார். அதுக்காக வானத்துல இருந்து நான் 2 தூதர்களை நான் இறக்கி விட்டுருக்கேன். உங்களையும் என்னையும், உங்களுடைய குடும்பத்தையும் என்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்காக ஆண்டவர் எத்தனையோ முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் குடும்பமாய் காப்பாற்றப்பட வேண்டும், குடும்பமாய் இந்த அழிவிலிருந்து தப்ப வேண்டும், இந்த பாவ உலகத்திலிருந்து நம்ம தப்பி ஓடணும்னு சொல்லி பிதாவாகிய தேவனிடத்துல இயேசு கிறிஸ்து பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். என் மகன் இன்னைக்கு மாறிடுவான், என் மகளுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டுரும், அவன் குடும்பம் மாற்றப்பட்டுருவான். பிதாவே, அவங்களை அழிச்சிடாதீங்க, அவங்களுக்கு நீங்க இறக்கம் செய்யுங்க பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் இன்னும் உலகத்தின் ஆசை உள்ளத்திற்குள் இருக்கிறதோ, உலகத்தை குறித்த பற்று நம்முடைய உள்ளத்துக்குள்ள இருக்கிறதோ, உலகத்தின் மக்கள் எப்படி இருக்கிறார்கள், ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை, அவங்கள போல நம்ம இல்லையே, உலகத்துல இருக்கிறவங்கள போல ஆஸ்தி, ஆடம்பரம், செல்வாக்கு இவைகளை நாடி நம்முடைய இருதயம் இருக்கிறதோ, ஒரு நாள் நம்முடைய பிள்ளைகளை தேவன் பயத்துக்கு ஏற்றவர்களாக வளர்க்கவே முடியாது. நம்ம என்னெல்லாம் நம்ம பிள்ளை ஒரு டாக்டர் ஆயிடணும், பெரிய வேலை பார்க்கணும், பெரிய வேலை பார்க்கறது தப்பு இல்ல, இந்த ஊர்லயே என் பிள்ளைதான் வேலை பார்க்கணும், அந்த எல்லாரும் வாய் மேல உதட்டு மேல விரல வைக்கிற மாதிரி என் பிள்ளை உயர்ந்திருக்கணும், அது ஜீவனத்தின் பெருமை. என் பிள்ளை நல்லா படிச்சு இந்த ஊருக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு இல்ல, என் பிள்ளை நல்லா இருக்கணும், ஏதோ ஒரு உலகத்தின் ஒரு ஜீவனத்தின் பெருமை. அதை எப்படி சொல்லணும்னு தெரியல, அந்த இருதயத்துல அது தெரியும். ஒரு காரியத்தை நம்ம ஆசைப்படுவது தவறில்ல, ஆனா அதுல ஜீவனத்தின் பெருமை சேர்ந்து இருக்கும் போது அது பாவமாக மாறிவிடுகிறது. ஒருவேளை லோத்தின் மனைவி பின்னாடி திரும்பி பார்க்கலன்னு சொன்னா குடும்பமா போயிருப்பாங்க, பெரிய பாவத்திற்கு அந்த குடும்பம் உடன்பட்டிருக்க நிச்சயமா என்ன செஞ்சிருக்காது, இருந்திருக்காது. அதனாலதான் கடைசி காலத்தின் எச்சரிப்பை தேவன் தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லும்போது சொல்றார், லோத்தின் மனைவியை நினைச்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கும் அன்பான சகோதரிகளே, அம்மாமார்களே, நம்முடைய குடும்பத்தை கட்டணுமா, உலகத்தின் மேல இருக்கிற ஆசை விடுங்க. ஆண்டவரே, என் பிள்ளை கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளையா இருக்கட்டும்ப்பா, உங்களுக்கு பயந்து நடந்தா போதும் சுவாமி. உண்மையா என்னுடைய ஜெபாதையே வந்துதான், ஏசப்பா நம்ம பெரிய மார்க் எடுக்கணும், எல்லா மார்க்கும் ஒரு ஆசை இருக்கும், என் பிள்ளை நல்லா படிக்கணும், நல்ல மார்க்கணும், எல்லாவற்றுக்கும் மேலா நான் ஜோம் பண்றது அந்த பிள்ளைகளை பார்க்கும் போதெல்லாம், காலையில எந்திரிச்சு வரும்போது பிள்ளைகளை பார்க்க, ஆண்டவரே உங்களுக்கு பயந்த பிள்ளையா அது வாழ்ந்துடும் சுவாமி, பாவத்தை வெறுக்கிற பிள்ளையா வளர்ந்துருப்பா, உங்க இருதயத்தை சந்தோஷப்படுத்துற பிள்ளையா வளர்ந்துருப்பா. பெரிய படிப்பு படிச்சா, பெரிய காரியத்தை செஞ்சா அதை கூட நான் ஆசைப்படல ஆண்டவரே, உங்களுக்கு பயந்த பிள்ளைகளா வளர்த்து தந்துருங்க ஆண்டவரே. நாங்க உங்க ஊழியத்தை செய்யறோம், ஒவ்வொரு நாளும் இந்த ஒரு காரியத்துக்காக நான் தைரியமா தெய்வ சமூகத்தின் முன்னாடி நின்று ஜெபிக்க முடியும். நான் எதற்காக ஜெபித்திருக்கணும் இல்லையோ, ஆண்டவரே என் பிள்ளைங்க கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளை வளர்ந்துடணும்னு சொல்லி ஜெபிச்சிருக்கேன். இன்றைக்கு ஆண்டவர் உலகத்தின் மேல ஆசை வைக்காதீங்க, உலகத்தின் காரியம் உங்க இருதயத்தை இழுத்துற வேண்டாம். பணம், செல்வாக்கு, பொருள், பதவி, பட்டம், கௌரவம், இதன் பின்னாடி நீங்க சென்று விடாதீங்க. ஆவிக்குரிய பக்தியுடைய வேஷத்துலதான் லோத்துவின் மனைவி இருந்தா, ஆனா உள்ளத்துல உண்மையான பக்தி இல்ல. இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரு போர்வைக்குள்ள நம்ம இருந்தாலும் உண்மையாக உள்ளத்துல கிறிஸ்து இருக்கிறாரா? உண்மையா கிறிஸ்து உள்ளத்துல இருக்கும் போதுதான் நம்ம இல்லத்துக்குள்ள கிறிஸ்து இருப்பார். கிறிஸ்து நம்ம இல்லத்துக்குள்ள இருக்கும் போது அது கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒரு குடும்பமா கட்டப்படும். கடைசியாக நம்முடைய குடும்பத்தை இடித்து போட்ட ஒரு கணவன் மனைவியை பார்த்துவிட்டு நம்ம ஜோமடி முடிக்க போகிறோம். யார் அவர்கள்? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல வராங்க. யார் அவங்க? அனனியா, சப்பீரா, பேதுரு. அப்போஸ்தலனாகிய பேதுருவினுடைய இந்த இடத்துல காணியாட்சிகளை எல்லாம் விற்று கொண்டுட்டு வராங்க. அனனியா சொல்றாரு,
சப்பீராட்ட சொல்ற, அவளை அறிய கொஞ்சத்தை நான் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி கொண்டுட்டு வர. கொஞ்சத்தை கொண்டுட்டு வந்து வைக்கிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு, ஒரு 3 மணி நேரம் கழிச்சு சப்பீரா வர்றாங்க. சப்பீரா வந்து சொல்றாங்க, அதே வார்த்தையை சொல்றாங்க, இவ்வளவுக்கு தான் வித்தீங்களான்னு கேக்குறேன். ஆமாயா அப்படின்னு சொல்லிடுறாங்க. 2 பேரும் இந்த காரியத்தை செய்யறதுக்கு நீங்க உடன்பட்டது என்ன அப்படின்னு சொல்லி 2 பேரும் மறிச்சு போயிடுறாங்க. இந்த சம்பவம் ஏன் ஆண்டவர் நமக்கு எழுதி வச்சிருக்கிறார்? இந்த அப்போஸ்தலர் 5 அதிகாரத்தின் மூலம் கிறிஸ்தவ குடும்பங்களாகி உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? இதை நம்ம திரும்பி திரும்பி வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு பொருளாசை அவங்க கிட்ட இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஒரு காசு மேல ஆசை, அதை காட்டிலும் ஒரு ஆசை இருந்தது. என்னன்னா, ஒரு கௌரவம். எல்லாரும் கோயிலுக்கு காணிக்க கொண்டுட்டு வராங்களே, எல்லாரும் பேதருடைய கால எல்லாத்தையும் வித்து கொண்டு வராங்களே, அப்போ நம்ம கொண்டுட்டு வரல அப்படின்னு சொன்னா யாரும் நம்மள என்ன செய்வாங்க? என்ன அனனியா வீட்டுல ஒண்ணு கொண்டு வரல போல, காணிக்க ஒண்ணு கொண்டு வரல போல, யார் நம்மள எதுவும் நினைச்சுவாங்கன்னு சொல்லி கௌரவத்துக்காக தான். உண்மையா தேவ ஜனங்களோடு சேர்ந்து அந்த மொத்த காணிக்கையும் பகிரப்பட்டு அன்றைக்கு இருந்த அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட கொடுத்தாங்களோ இல்லையோ, ஒரு கௌரவத்துக்காக கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுத்தாங்க. அதனால தங்களுக்காக கொஞ்சம் பகுதியை எடுத்து வச்சாங்க. குடும்பங்கள் இன்றைக்கு நம்ம கையால நம்ம குடும்பத்தை இடித்து போடுறதுக்கு ஒரு காரணம் உண்டு என்றால் அது ஒரு காரணம் சுய கௌரவம். கௌரவம் நம்ம உள்ளத்துல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம குடும்பம் கத்தருக்குள்ள கட்டப்படவே முடியாது. நம்ம பிள்ளைகளுடைய திருமணம் நல்லா நடக்கலாம், நம்முடைய கிராமத்துல நடக்கணும்னு ஆசைப்படுறதுல தப்பு இல்லை. யாருமே என் பிள்ளை கல்யாணம் மாதிரி நடந்திருக்க கூடாதுடா, அப்படி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கௌரவம் நம்ம உள்ளத்துல இருக்குதா? ஒரு பெரிய வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறதுல கவலையே இல்லை, தப்பு கிடையாது. யாருமே இந்த கண்கடியில கெட்டாத அளவுக்கு என் வீடு பெருசா இருக்கும், ஒரு பெரிய வீடுனா அது என் வீடாதான் இருக்கும். அப்படிப்பட்ட எண்ணம் நமக்குள்ள இருக்குதா? ஆண்டவர் சொல்லுகிறார், உள்ளத்துக்குள்ள கௌரவத்திற்காக அணுதின காரியங்களை ஒரு குடும்பத்தின் பெண்மணி செய்வான்னு சொன்னா அந்த குடும்பத்தை நம்ம கைகளினாலேயே இடித்து போடுகிறவர்களா இருக்கும். அவங்க வீட்டுல அது வாங்கிட்டாங்க, அவங்க வீட்டுல வாங்கியிருக்கிற கார் 6 லட்சமா, நம்ம வச்சிருக்கிற அந்த மாருதி வேண்டாம், இதை கொடுத்துட்டு வேற பெரிய கார் வாங்குங்க. சரிப்பு சில குடும்பங்கள், நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜ் ஒண்ணுமே ஓட மாட்டேங்கி, அதெல்லாம் ஒரு டபுள் டோர் இருக்காங்களா அந்த ஃப்ரிட்ஜ் வாங்குங்க. கௌரவம். இந்த அடுப்பு 2 அடுப்பு தான் இருக்கு, இதையே வச்சு நான் என்ன செய்ய? காலையில அவசரத்துல அவன் பாலுங்க இவன் டீங்கிறான், ஒண்ணு போட முடியல, ஓட்ட அடுப்பா இருக்கு. இப்ப வந்திருக்காங்களா பட்டர்ஃபிளைன்னு 3 அடுப்பு இருக்கா, 4 அடுப்பு இருக்கா, எல்லாம் ஏதோ ஒரு இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கணும். கௌரவத்துக்காக, ஆசைக்காக இல்ல, நன்மைக்காக இல்ல, கௌரவத்துக்காக எதையாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு நம்ம இருதயத்துல நினைச்சோம்னா உண்மையாவே நம்ம வீட்டு கட்டவே முடியாது. பண விஷயத்துல மாத்திரம் சொல்லல, இருதயத்திலேயே ஒரு தாழ்மையான சுபாவம் நமக்கு வேணும். ஒருவேளை ஏளனமா யாருன்னா பேசினா என்ன? இந்த உலக வாழ்க்கை எத்தனை வருஷம் நமக்கு இருக்க போகுது? இதே சூழ்நிலை எத்தனை ஆண்டு இருக்க போகுது? தாவீது ஆடு மேய்ச்சிக்கிட்டே தான் வாழ்க்கை ஃபுல்லா இருந்தாரா? இல்லையே. ஆடு மேய்த்த தாவீது அதுல உண்மையோட தாழ்மையோட கர்த்தருக்கு பயந்து கீதங்களை பாடிக்கொண்டிருந்த தாவீது, தகுதியே இல்லாத தாவீது ஆண்டவர் ராஜாவை அபிஷேகம் பண்ணலையா? அப்ப என் வாழ்க்கை எல்லாரும் இப்படியே இருந்துருமோன்னு ஏன் நினைக்கிறீங்க? கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நமக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்தை பயபக்தியோட பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற வளர்த்தில வளர்த்து கொண்டே இருங்க. உங்க கைக்கு எது நேரிடுகிறதோ அதை முழுவலத்தோடு ஆண்டவருக்கு என்று செய்து கொடுங்க. கௌரவத்திற்காக ஏதாவது ஒரு சின்ன உங்க இருதயத்துல வந்ததுன்னா அனனியா சப்பீரா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை மேற்கொள்ளவே முடியலையா? உபவாசம் இருந்து ஜோமுனுங்க, ஆண்டவரே என்னதான் நினைச்சாலும் இந்த எண்ணெய் எனக்கு உள்ளத்துல வந்துச்சே இருக்குதுப்பா, என் கூட பிறந்தவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, நான் இப்படி இருக்கேனே, என் வீட்டை வந்து பார்த்தா எதுவும் நினைப்பாங்களோங்கிற எண்ணம் இருக்குப்பா, ஆனாலும் சிறுமையும் எளிமையுமான என்ன நீங்க மறக்காத தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த நிலைமையில நான் மனரமியமா இருக்கேன், இந்த நிலைமையில நான் திருப்தியோட இருக்கேன், இந்த நிலைமையில நான் பிரதிபலிக்கிறவனா இருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி உண்மையான விசுவாசத்தோட உண்மையான நம்பிக்கையோட நீங்க ஜெபித்துக் கொண்டே இருப்பீங்கன்னா, ஆடு மேய்க்கிற தாவீதை எப்போதும் ஆடு மேய்க்கவே இல்லை, ஆடு மேய்த்த தாவீதை அரசனாய் மாற்றின தேவன் உங்களை மாற்றுவார். கௌரவத்திற்காக இன்ஸ்டால்மெண்ட்ல கடன் வாங்கி கணவனை நச்சரித்து, குடும்பத்துல கௌரவத்துக்காக பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்கள், கௌரவத்திற்காக பிள்ளைகளுக்கு பெண் எடுக்கிற காரியத்துல இவ்வளவு பொண்ணு நகல் போட்ட பொண்ணாதான் வேணும், அவங்க யாருமே இவங்க 50 பவுன் எடுத்திருக்காங்கன்னா கூட 4 பவுன் கூட 10 பவுன் இருக்கிற மணமகளை தான் எடுக்கணும். இல்லவே இல்லைங்க. பணம், அழகு இதெல்லாம் கொஞ்ச நாள் நமக்கு சந்தோஷத்தை தரலாம், ஆனா உண்மையான சந்தோஷம்
அவங்களுடைய சுபாவம் தான், கேரக்டர் தான். அந்த கேரக்டர் நல்லா இருக்கும் போது நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்க முடியும். நகை என்னங்க முறுக்கு மாதிரி கடிச்சு காப்பியா குடிக்க முடியுங்க பசியா இருக்கும் போது? அன்னைக்கு வேணா எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு வரலாங்க, தப்பு சொல்ல வரல. ஆனா அந்த கௌரவத்திற்காக பெண் எடுக்கிறது, கௌரவத்திற்காக காரியங்களை செய்யறது கிறிஸ்துவின் சிந்தை அல்லவே அல்ல. அவர் சொல்றாரு, அப்பா எங்க தங்கி இருக்கிறீங்க நேசப்பட்ட கேட்கிறாங்க. நரிகளுக்கு கூட குழிகள் இருக்குப்பா, ஆகாயத்து பறவைகளுக்கு என்ன இருக்கு, ஆனா எனக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. இவ்வளோ பெரிய தேவன் இல்ல, இவ்வளோ பெரிய ஆண்டவர் இல்ல, அவர் எவ்வளவு எளிமையின் போல எடுத்தார்ல. யோசிச்சு பாருங்களேன், தேவகுமாரன் அவர் பிறக்கிறது சத்திரத்துல ஒரு இடத்தை ஆண்டவரால உருவாக்கி இருக்க முடியுமா முடியாதா? அன்னைக்கு சத்திரத்துல புக் பண்ண வந்த ஒருத்தர் வர வழியிலே உடம்பு சரியில்லாம வராம இருந்து அந்த சத்திரத்துல 29வது ரூம் காலியா இருந்திருக்கலாம்ல. ஆண்டவருக்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக மேசியா பிறப்பார்னு சொல்லி தீர்க்க தரிசனம் சொன்ன ஆண்டவர் எப்படி ஒரு சத்திரத்துல ஒரு இடம் கூட அவருக்கு வச்சிருக்கிற புக் பண்ண முடியாதா? எல்லாமே முடியும். ஆனாலும் எளிமையின் கோலமாய் தாழ்மையின் கோலம் எடுக்கிறதுக்கு நம்ம ஆண்டவர் தன்னை அர்ப்பணிச்சார். ஒரு சாதாரண மரியாளுடைய வயிற்றுல பிறந்தார். ஆனா அவரை ஏற்றுக்கொண்டு இருதயத்துல வச்சிருக்கிற நம்ம கௌரவத்திற்காக எத்தனை காரியங்களை செய்யறோம். குடும்ப கௌரவம், கௌரவத்திற்காக காரியங்களை செய்வோம்னு சொன்ன நம்ம குடும்பத்தை கட்ட முடியாது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல சொல்லுகிற காரியம், பெண்மணிகளாகி உங்களிடத்திலே எனக்கு சொல்லுகிற காரியம், மகனே உனக்கு பெரிய பொறுப்பு கொடுத்திருக்கிறேன்ப்பா, உன் பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்திருக்கிறேன். நீ தான் நினைக்கிற நான் ஒண்ணும் இல்லை, நான் என்னால என்ன செய்ய முடியும், பெரிய பொறுப்புல உன்னை வச்சிருக்கிறேன். என் பார்வையில நீ ரொம்ப விலையேற பெற்ற உன் பிள்ளைகளை உருவாக்குகிற பெரிய பொறுப்பை தந்திருக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட இருதயம் உனக்கு இருக்குதா? பிள்ளைகளை குறித்த கரிசனை உனக்கு இருக்குதா? என்ன நம்பி இந்த பிள்ளைகளை பாவ உலகத்துக்குள்ள விடணும்னு சொன்னா களிமண்ண போல உன் கையில இருக்கிற பிள்ளைகளை உருவாக்கி விடு, விசுவாசத்துல வளர்த்து விடுன்னு சொல்றாரு. உலகத்தின் மேல பற்று இருந்துச்சுன்னா நம்ம குடும்பத்தை கைகளினால் இடிக்கிறவர்களா தான் இருக்கும். கௌரவத்திற்காக காரியங்களை ஆலயத்திலும் திருச்சபையிலும் குடும்பத்திலும் உறவினர்கள் மத்தியிலும் நண்பர்கள் மத்தியிலும் சமுதாயத்திலும் செய்கிறவர்களா இருப்போம்னா, அதுக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களா இருப்போம்னா குடும்பத்தை கட்ட முடியவே முடியாது. ஆண்டவர் போல, ஆண்டவரே ஒரு தாழ்மையுள்ள சிந்தை எனக்கு வேணும் ஆண்டவரே, உண்மை போன்ற ஒரு இருதயம் எனக்கு வேணும்ப்பா, உயர்வானாலும் தாழ்வானாலும் எதையுமே சகிக்கிற ஒரு சூழ்நிலை எனக்கு தாங்கன்னு சொல்லி ஒரு குடும்ப பெண்மணி இருதயத்தை ஆண்டவர்கிட்ட ஊற்றி முழங்கால் படியிடுகிற பெண்மணி ஒரு ஆசீர்வாதமான ஒரு வீட்டை கட்டிவிடும். ஒரு தேவனுடைய மனிதர் சொல்லுகிறார், யாருடைய எந்த பெண்மணியுடைய முழங்கால்கள் கரகரப்பா, அதாவது காய்ப்பு பிடிச்சு இருக்குதோ, எந்த பெண்மணியுடைய கைகள் சொர சொரன்னு இருக்குதோ, உழைக்கிற கைகளா இருக்குதோ, அவள் ஒரு கத்திருக்கென்று ஒரு வீட்டை என்ன செஞ்சிருவாளா, கட்டி விடுவா. உங்க முழங்கால் கரகரப்பா இருக்கணும், கை சொர சொரப்பா இருக்கணும். உலகம் இதை விரும்பாது. எந்த டிவில ஆட் போட்டாலும் உங்க கால் அப்படியே மென்மையா இருக்கணுமா, பேபி சாஃப்ட் உங்க கை வேணுமா, இந்த கிரீம் போடுங்கம்மா. நம்ம ஆண்டவர் சொல்றார் 31 அதிகாரத்துல பெண்மணி கையதான் போட்டிருக்கு, அதுல பிடிக்கும் போட்டிருக்கு, அதை செய்யறா இதை செய்யறா, கைகளை குறிச்சு போட்டிருக்குது. உழைக்கும் கைகளும் ஆண்டவருடைய சமூகத்துல பிள்ளைகளுக்காக முழங்கால் படிக்கிற முழங்கால்களும் இருந்ததுன்னா வெற்றியான ஒரு குடும்பத்தை உண்டாக்கி விடுவோம். கண்களை மூடி நாம் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிப்போம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு குடும்பத்தை கட்டுகிற பொறுப்புல உங்களை வைத்திருக்கிற நோக்கத்தை ஆண்டவர் இந்த நேரத்தில் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஏனோ தானோ என்று கட்டி விடாதீங்க, ஏனோ தானோ என்று பிள்ளைகளை வளர்த்துடாதீங்க, ஏனோ தானோ என்று கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து விடாதீங்க. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். ரட்சிப்பின் அனுபவம் இல்லையா? ஆண்டவரிடத்துல கேளுங்க. துணிகரமான பாவத்தோடு துணிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவரிடத்துல மனம் திரும்புங்க. ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, உமக்கென்று வாழ எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஜெபமா. அன்பின் பிதாவே, நீர் என்னோடு எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, இந்த நேரத்திலும் நாங்கள் ஒரு புத்தியுள்ள ஸ்திரியா வீட்டை கட்டணும்னு யாரெல்லாம் அர்ப்பணித்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருக்கு ஏற்ற ஒரு இல்லமாக, கர்த்தருடைய நாமத்தை பறைசாற்றுகிற இல்லமாக, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு சந்ததியை உருவாக்குகிற ஒரு இல்லமாக இந்த சகோதரிகள் எல்லாம் வீட்டை கட்டி முடிக்க கர்த்தர் உதவி செய்யும்.
அப்படியே செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய கிருபை கூட இருக்கட்டும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இப்ப இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம்.